பிரியமானவர்களே, இந்த நாள் நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதில் சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலும் கூட கிறிஸ்துவின் பிறப்பை முழு உலகமும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியா இந்த நாளிலே நமக்கு நம்முடைய மனுக்குலத்திற்கு வெளிப்பட்டா. அதை தான் கிறிஸ்துமஸ் என்று சொல்லி எல்லா மக்களும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். உண்மையாக உள்ளத்திலே கிறிஸ்து பிறப்பதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். வெளியரங்கமான பல காரியங்களை செய்யலாம். அதாவது ஸ்டார் போடுவாங்க, லைட்ரு, பல பட்டாசு வெடிக்கிறது, பலகாரம் என பல காரியங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்முடைய உள்ளத்திலே இயேசு பிறப்பதே உண்மையான கிறிஸ்துமஸ். இந்த உலக இரட்சகராய் பிறந்த இயேசு முதலாவது நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். அடுத்ததாக இம்மானுவேல், இயேசு என்கிற நாமத்திற்கு இம்மானுவேல் என்று அர்த்தம். அதாவது தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த உலகத்திலே தேவன் நம்மோடு கூட, இயேசு நம்மோடு கூட இருப்பதே பெரிய பாக்கியம். அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது ஏசாயா 9:6 வாசிக்கிறபடியாக அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அதிசயமானவராய் இருப்பார், ஆலோசனை கர்த்தராய் இருப்பார், வல்லமை உள்ள தேவனாய் இருப்பார், நித்திய பிதாவாய், சமாதான பிரபுவாய் கர்த்தர் இம்மானுவேலராய் கூட இருப்பார். உங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருப்பார். நீங்க அந்த கர்த்தராகிய இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு உங்க வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணித்து அவரோடு கூட பழகி சமாதானமாய் வாழும்போது அவர் உங்களுக்கு தேவையான எல்லாவற்றிலும் கூட இருந்து உங்களை நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய மறுபடியும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி கிறிஸ்துமஸ். நாம் ஜெபித்து முடிப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இந்த நாளை நாங்கள் மிகவும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அனுசரிக்கிறோம் அப்பா. ஏனென்றால் நீர் ஆண்டவரே எங்களுடைய பாவங்களுக்காக அப்பா தேவகுமாரனா இந்த பூமியில வெளிப்பட்டீங்க தகப்பனே. இன்னும் இம்மானுவேலராய் உலகத்தின் முடிவு வரையில் எங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கீங்க தகப்பனே. அதற்காய் நன்றி. இந்த நாளிலும் யார் யார் கலக்கத்தோடு யாரும் இல்லையே, சமாதானம் இல்லையே, எனக்கு சரியான ஆலோசனை இல்லை என்று தவிக்கிறார்களோ அவர்கள் வாழ்விலே சமாதானம், ஆலோசனை, ஆறுதல் தந்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.